ஹாய் ஃபேமிலி, வெல்கம் டு அன்விகாஸ் லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்றைக்கி எல்லாருக்குமே தோசை தான். தோசையும் வீட்டில் சிக்கன் குழம்பும் செஞ்சுருக்கோம். நம்ம வீட்டில் தினமும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு தான் இருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் தோசையும் சிக்கன் குழம்பும் தான். மார்னிங்கே தோசை சிக்கன் குழம்பு சாப்பிட்டுட்டு அன்விகா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. ஸோ அன்விகாவுக்கு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை தான். ஸ்நாக்ஸுக்கு பாப்பாவுக்கு வந்து பொமோகிரானேட் கொடுத்துருக்கேன். ஏன்னா காலையிலேயே அவள் தோசை சாப்பிட்டாச்சு, அதனால் ஹெவியாக எதுவும் சாப்பிட மாட்டான்னு அவளுக்கு பிடிச்ச பொமோகிரானேட் தான். ஸோ அன்விகா ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி ஸ்கூலுக்கு அன்விகாவோட அப்பா தான் கூட்டின்னு போய் விடுறாங்க. வெட்னஸ்டேயால் இன்றைக்கி பாப்பாவுக்கு கலர் ட்ரெஸ் தான். ஸோ கிளம்பிட்டா. அவளுக்கு பைக்கில் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்பா கூட பைக்கில் கிளம்பியாச்சு. ஸோ அடுத்து ஸ்கூலில் கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இன்றைக்கி பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அன்விகாவை நான் தான் பிக்கப் பண்ணிட்டு வந்தேன். நடந்துட்டு தான் வந்தோம். ஸோ நடந்துகிட்டே வரும்போது அவள் ஸ்கூலில் நடந்ததெல்லாம் சொல்லிகிட்டே வருவாள். நான் பேசுகிற தமிழ் வந்து பெங்களூர் ஸ்டைல் தமிழ் தான். ஸோ யாரும் தப்பாக நினைக்காதீங்க ஏதாவது மிஸ்டேக் இருந்தால். ஏன்னா கொஞ்சம் தமிழ் பேசுவேன், மிக்ஸ் இங்கிலீஷ் வரும், கொஞ்சம் கன்னடா வரும். அதனால் இது யாரும் தப்பாக நினைக்காதீங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததும் பாப்பா அவளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டா. சிங்கிங் என்ன பாட்டுன்னு தெரியல, லிரிக்ஸ் தெரியாது, ஆனால் மேடம் பாடுவாங்க. இன்றைக்கி பாப்பா பார்க்குறதுக்கு என்னோடய அப்பா அம்மா வந்திருந்தாங்க. அவங்களுக்காக தான் நான் டீ போட்டுட்டு இருக்கேன். பக்கத்துலேயே இருக்கிறதால அடிக்கடி பாப்பாவை பார்க்க வருவாங்க. ஸோ டீ ரெடி ஆகிடுச்சி. அப்பாவும் அம்மாவுக்கும் கொடுத்துட்டு வந்துடலாம். யாரோட ஃபேஸும் நான் காட்டலைன்னுட்டு எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. கூடிய சீக்கிரமே எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸோட ஃபேஸும் நான் ரிவீல் பண்ணுவேன். ஸோ குழந்தை கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு ஹோம் ஒர்க் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தினமும் ப்ரீ நர்சரி தான் படிக்கிறா. ஆனால் தினமும் அவளுக்கு ஹோம்ஒர்க் இருக்கும். ஹோம்ஒர்க் எழுதி முடித்ததும் அவளுக்கு ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ண போகிறேன். இன்றைக்கி சிக்கன் கொஞ்சம் காலையில் வாங்கினது சிக்கன் இருந்தது, அது கொஞ்சம் கபாப் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு லெக் பீஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ கொஞ்சம் லெக் பீஸ் போட்டு சிக்கன் கபாப் தான் செஞ்சேன். அதோட சாதமும் சிக்கன் குழம்பு கபாப் இன்னையோட டின்னர் முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching. Bye bye.